Xiaomi company புதுசா லான்ச் பண்ணிருக்கான ப்ராடக்ட் தான் இந்த MI Pay. இந்த MI Pay அப்ளிகேஷன்ஸ் மூலமா நீங்க மணி சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி பில், DTH பில், ரீசார்ஜ் பில் இதெல்லாம் நீங்க பே பண்ணலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க MI Pay அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த MI Pay அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த MI Pay அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ண உடனே ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட், அதாவது நீங்க வந்து மணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண சொல்லுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண சொல்லி ஸ்டார்ட் UPI பேமெண்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும். ஓகே, நான் இப்போ பண்ண போகிறேன். நான் என்னோட பேடிஎம் பேங்க்கை நான் வந்து லிங்க் பண்ண போகிறேன். ஓகே, UPI பின் நான் வந்து என்டர் பண்ணல. ப்ரொசீட், கண்டினியூ, டன். ஓகே, இப்போ என்னோட பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லிங்க் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி மெசேஜும் வந்துடுச்சு பேடிஎம்லேருந்து. டியர் முகமது சௌரமித்ரியாஸ், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் யுவர் UPI அக்கௌண்ட் இன் MI Pay. ஓகே, நான் MI Payல வந்து லிங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மணி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நான் வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு UPI ஐடிக்கு நீங்கள் வந்து மணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். IFSC கோட், பெனிஃபிஷரி நேம், அவங்க நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட நேம் கொடுக்கணும், அக்கௌண்ட் நம்பர், திரும்பியும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கூட கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ரிக்வஸ்ட் பண்ணலாண்டாலும் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து யாருக்கிட்டேருந்து நீங்கள் வந்து மணி ரிக்வஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட UPI ஐடியை போட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்கேன் அண்ட் பே, அதாவது வந்து பார் கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம். இந்த MI Pay அப்ளிகேஷன் மூலமாக TNEB பில் எப்படி பே பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு TNEB பில்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்துடுச்சு. உங்களோட கன்சியூமர் நம்பர் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லுன்னா என்னோட கன்சியூமர் நம்பருக்கு பில் வந்து டியூ இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்று தான் நான் வந்து பேடிஎம் மூலமாக நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணேன். ஸோ அதனால வந்து பில் வந்து டியூ இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இது மூலமாக நீங்கள் வந்து TNEB பில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து TNEB பில் நீங்கள் வந்து பே பண்ணி இந்த MI Pay அப்ளிகேஷன்ஸ் மூலமாக உங்களோட பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இருக்க அப்புறமா ஷோ பேலன்ஸ், நான் பேடிஎம் பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஷோ பேலன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட UPI பின் நான் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13 ரூபா 56 பைசா வந்து அவைலபிளாக இருக்குன்னு காமிக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெட்மியில் வந்து அஃபிஷியலாகவே இருக்கும். ரெட்மியில் வந்து MI அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து MI Pay வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து புதுசாக லான்ச் பண்ணிக்க நிறைய கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த MI Pay அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த MI Pay அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த MI Pay அப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக வந்து டிஃபால்ட்டாக MI யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட MI அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து MI Pay அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து MI யூசர்ஸ்க்காக இந்த வீடியோ முக்கியமாகவே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை பண்ணிவிடுங்க.